நமக்காக போராடுற மனுஷங்களை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. சோனம் வாங்ஷங் கடந்த 20 நாட்களா உண்ணாவிரதம் இருக்காரு. நேத்து டெல்லியில இருக்கிற போலீஸ் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு மறைச்சு வலுக்கட்டாயமா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சில பேர் கோட் தான் அவரோட உசுரை காப்பாத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, கரெக்ட் தான். இந்தியாங்கிற ஒரு டெமோக்ரஸி நாட்டுல ஒருத்தர் எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயில் ஆயிருச்சு, கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்காரு. அதை ஏன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்ல? முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி பேர் இதை கண்டுக்கிறதே இல்ல. உன்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க இந்த விஷயம் நடக்கிறப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது பெருமையா சொல்லுங்க, வேர்ல்ட் கப் பார்த்து முடிச்சிட்டு அடுத்து வர போற படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஜூன் மந்த்ல மட்டும் நீட் எக்ஸாம்னால 20 பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஆனா இதை நம்ம கண்டுக்கிறது கூட இல்ல. பிரிட்டிஷ்காரனுக்கு நம்ம மேல இருந்த கருணை கூட இப்ப நம்மள ஆள்றவங்களுக்கு இல்ல. அவர் நம்ம ஃபியூச்சருக்காக போராடுறாரு, நம்ம அதை கண்டுக்கிறது கூட இல்ல. இதுல எனக்கு எதுக்குங்க அரசியல் அப்படின்னு பேசாம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பாலிடிக்ஸ் பத்தியோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பத்தியோ இல்ல. உன்னோட ஃபியூச்சருக்காகவும் உன்னோட நேஷனுக்காகவும் தான் அந்த மனுஷன் உண்ணாவிரதம் இருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வாயை திறந்து பேசுற வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.